இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் பார்க்கலாமா? உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. நான் இன்னைக்கு தலை குனிந்த அனுபவத்தின் வழியா தான் நான் போயிட்டு இருக்கிறேன். என் தலையை எப்படி ஆண்டவர் உயர்த்த முடியும்? நான் எல்லாரும் மனிதர்கள் முன்பாகவும் நான் தலை குனிந்து நடந்துட்டு இருக்கிறேன். நான் அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறேன், தனிமையில இருக்கிறேன், சிறைச்சாலையில் இருக்கிறேன். என்னுடைய தலையை ஆண்டவர் உயர்த்த முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. உன் தலையை நான் உயர்த்துவேன். நீ எந்தெந்த இடங்கள்லாம் அவமானப்பட்டியோ, தலை குனிந்து நடந்தியோ, அவங்க எல்லாத்துக்கும் முன்பாகவும் உன்னுடைய தலையை உயர்த்தி உன் மூலமா நான் மகிமைப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த நாள் வரும்போது உங்களுடைய தலையை உயர்த்தி நீங்கள் என்னென்னலாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்கள் நிலையில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன நிலையை தரணும் ஏசப்ப சித்த வச்சிருக்காங்களோ அதை உங்களுக்கு கொடுத்து மறுபடியும் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. அதனால் எதை குறிச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இதை குறிச்சதான ஒரு அழகான ஒரு பாடலை பாடலாமா? உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே உயர்த்துவார். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே உயர்த்துவார். கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே.